எப்ப முடிச்சு தூரம் உட்காந்து எப்படி தெரியும்? தூரம் உட்காந்து எப்படி தெரியும்? திருவேற்காடு அம்மனை சந்தித்து விட்டேன். கருமாறி இடத்தில அரிய பெரிய வரங்களை பற்றி விட்டேன். அந்த கருமாறி இடத்தியா நீ அந்த கருமாறிக்கு உன் தம்பியை கொண்டதையா? ஞானமணி இருக்காவா? ஞானமணி அவனும் கருமாரியுடைய பக்தர், நீயும் கருமாரி பக்தர். அந்த அம்மன் அவனை காப்பாற்றுகிறாளா? கண்ணே மலர்விழி, உன்னை காணாமல் என்னால் இருக்க முடியவில்லையே கண்ணே. நீ எங்கே இருக்கிறாய் என்று நான் புரியாமல் அலைகிறேன் கண்ணே மலர்விழி. கண்ணே கண்ணே காய்ச்சல் மண்ணு தேடி கொண்டு செல்கலாம். காத்தடித்து கரைஞ்சுதா போச்சே. தம்பியும் அந்த ஞானமணியும் சந்தித்தது இந்த இடம்தான். சந்தித்த இந்த இடம் சந்தவாசல். உன் தம்பியை கொன்ற அந்த 4 மணி தேடி கொண்டு வருகிறேன். என் தம்பி என்ன தவறு செய்தான்? ஏன் அவனை குத்தி கொண்டாடி? உன் தம்பி ஒரு பெண்ணின் கற்பை சூரியன் எடுத்து அதனால அவனை குத்தி கொன்று சர்வசாதாரணமா சொல்றாமா? சர்வசாதாரணமா சொல்றாமா? என் தம்பி என்ன தவறு செய்தான்? ஏன் கொண்டாய்? தவறு செய்தால் சென்னையில் சொல்ல வேண்டாம். யாரா என் தம்பி கொள்வதற்கு? யாரே? அம்மனுடைய பக்தனா? நான் அம்மன் பக்தன். கருமாரி அம்மன் பக்தன். இவரும் கருமாரியும் பக்தனா? கொண்டு வருகிறேன். இனி முதல் கொண்டு இவன் இருக்க வேண்டிய இடம் பாதாள கோட்டை. பாதாள கோட்டை. முன்னை விட பதில்
நாச்சு முடிஞ்சிட்டு சொல்லக்கூடாது. நீதான் செவர நாச்சு கிட்டத்துல உட்காந்தான். இந்த காது கேட்கற கிட்ட உட்காந்துதானே எப்ப முடிச்சு தூரம் உட்காந்து எப்படி தெரியும்? தூரம் உட்காந்து எப்படி தெரியும்? மோனில போட்டு ஒரே ஒரு ஆசை அவன் இன்னும் ஒரு தடவை கிடையாது. ஒரு தடவை ஒரு முறை தார்கள் ஆசைகள் தவறு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். போடுவானுங்க. பரவாயில்ல போட்டுக்கிறேன். அவன் உள்ள வந்து என்ன சொன்னா தெரியுமா? அந்த பாடுபோல் என்ன அடிப்பாங்க. இப்போது அடிக்க ஒரு அடியில் நன்றாக பேச வேண்டும். தேவி கருமாரியின் பக்தனாக இருந்தவன் அதர்மம் நடக்கின்ற இடத்தில் எல்லாம் அழிப்பதற்காக ஓட்டோட்டமாக ஓடி வந்தாயா. நாடக புறத்திலே பிறந்த இவரது அதிவீரனை கொண்டு குவித்திருக்கிறார். இன்று முதலில் இருக்க வேண்டிய இடை பாதாள கோட்டை. பாதாள சொல்லி அடைத்து விட்டாய். நான் இதாய பாணியாக ஞாபகம் வந்தது. இப்பதான் ஞாபகம் வந்தது. அவன் சொல்றான் அந்த பில்லாராச பையன் என்னை இடுப்புலதான் அடிப்பான், என் காலு மேல அடிப்பான். கால் மேல அவன் பொட்டன்னு கேட்டான். ஐயா அவனை குடிக்க பச்சை தண்ணி கொடுக்கூடாது அவனுக்கு. போய் ஐயா உன் தம்பியை கொன்றவனை பாதாள சிறையில் அடைத்திருக்கிறோம். தம்பி இறக்க காரணமாக இருந்ததையா அந்த மலர் விடு சந்திக்க வேண்டும். அந்த மலர் புறப்பட்டு சந்திக்கலாம். காணாமல்
3 முறை பாம்பு பாறை மீது அடித்து இறந்த இடம் பாம்படித்தான் பாறை. அவள் பறந்து தம்பிக்கு தாளம் எடுத்தது தண்ணீர் கொண்டு வர போடவே ஓடுகிறதையா நாக நதிக்கரை கமண்டல நாக நதிக்கரை புறப்பட்டு ஓடுகிறது. அந்த மலர்விழி மீது ஆசைப்பட்டு உன் தம்பி ஜெய வீரன் இறந்து போன இடம் கண்ணுல தண்ணியே வரல. ஐயா, யாரோ ஒரு பெண்மணி நின்று கொண்டிருக்கிறார்கள். இதோ கேட்கிறேன். இந்த கானகத்திலே அகோரமான உருவம் தொழுநோய் பிடித்திருக்கிறது. யாரம்மா நீ? ஒரு நாட்டு இளவரசியா? ஒரு இளவரசியா இப்பற்பட்ட நிலைமை வர வேண்டும்? சரியம்மா, ஒரு நாட்டு இளவரசி இப்பேற்பட்ட தொழுநோய் பிடித்திருக்கிறது. உனது பெயர் என்ன? உனது நாடு? இவள் இல்லை, இவள் இல்லை. அன்று நான் பார்த்தது இவள் இல்லை. ஐயா, அயோத்தியா ஒரு நாட்டை ஆளக்கூடிய அந்நாட்டு இளவரசி மலர்விழி அழகிலேயே சிறந்தவள். எப்பேற்பட்ட அழகு! அந்த அழகு எங்கென்ற எழுவு எங்க? ஐயா, நான் தான் மலர்விழி. முன்பொரு சமயத்தில் பேரழகு படைத்தவளாக இருந்தேன். இதுக்கு ஆதியில் வந்த நோய் அல்ல, இது எனக்கு பாதியில் வந்த நோய். எப்படி பிறக்கும் பொழுது ஆதியில் வந்த நோய் கிடையாது, இது பாதியில் வந்த நோய். எப்படி இந்த நோய் வந்து சொல்றாங்க?
ஆமா ஐயா, இதெல்லாம் கேட்கிறீங்களே, நீங்கள் இருப்பது யாரு? பாதாள படகு கோட்டை ஆளக்கூடிய அதிவீரன் இவரது தம்பியதான் முன்மீது ஆசை கொண்டு கொண்டு குவித்தான் நாணமணி. எங்கள் பாதாள சிறையில் அடைத்து வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் உனக்கு திருமணம் நடந்து விட்டதா? உனது கணவன் தேடிய மூலிகை கையில் அகப்பட்டுக் கொண்டது போல் மாற்றிக்கொண்டான். ஐயா, இந்த உண்மையை தங்களிடத்தில் எடுத்து நான் கூறியிருக்கிறார். எனக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது. என் கருத்தில் சத்தியம் எந்த துன்பம் வந்தாலும் உனக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன். அப்படியா? ஐயா, என் தோழிகள் அழைத்துக் கொண்டு அனுதினம் மலர்வனத்தை சென்று ஆடி பாடி மகிழ்ந்திருக்கும். அப்பொழுது மலர்வனத்தில் ஆடி பாடி மகிழ்வது ஒரு முனிவர் தவம் புரிந்து கொண்டிருந்தார். அவருடைய தவநிலை கலந்துவிடும் என்று இந்த பாவினால் என்ன செய்ய தெரியுமா? அழுகிய பாம்பை எடுத்து அவர் வீட்டு செலுத்தியுடனே அவர் தவநிலை கலந்து எனக்கு எப்படிப்பட்ட தாபத்தை கொடுத்து விட்டார். ஐயா, ஆமா, தாபத்தை கொடுத்து ஒரு நாட்டின் இளவரசி விளையாட்டாக தவமிருக்கும் முனிவர் மீது அழுகி போன பாம்பை எடுத்து போட்டதால் கை கையாலெல்லாம் அழுகி உனக்கு திருமணம் நடந்தால் குஷ்ட பிழைக்க கடவுது என்ற சாபத்தை கொடுத்திருக்கிறார். சரி, சாபத்தை கொடுத்து உட்கார்மா வழிவிடுங்க, வழிவிடு. உனக்கு தொழுநோய் பிடிக்க வேண்டும் என்று அந்த முனிவர் கொடுத்த சாபம். ஏன் வாழ்க்கையில் நீ திருமணம் செய்து கொள்ளாதவே இருந்திருக்கலாம் அல்லவா? இருந்தாலும் இப்படி காலம் முழுவதும் என்னால் வாழ முடியுமா? எனக்காக ஒரு வாழ்க்கையை நான் தேடிக்கொள்ள வேண்டாமா? அந்த நாணமணியை திருமணம் செய்து கொண்டார். ஏன் இந்த தொழுநோய் பிடித்திருப்பது பெற்றெடுத்த தந்தையிடத்திலும் கட்டிய தாலி கட்டிய கணவனிடத்திலும் கூறியிருக்கலாம் அல்லவா? ஐயா, இந்த உண்மையை நான் யாரிடத்தில் எடுத்து கூறினாலும் என்னை தொட்டு தாலி கட்டின கணவருக்கும் இந்த நோய் வந்துவிடும் என்று சாபத்தை. அப்படி என்றால் ஐயா, அங்கு நடந்ததை அந்த முனிவர் கொடுத்த சாபத்தை யாரிடத்திலாவது சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் தாலி கட்ட கணவரிடத்திலாவது கூறினால் அந்த கணவனுக்கும் பிடித்துக் கொள்ளும். உன் கணவன் யார்? அந்த பாதாள சிறையில் அடைத்திருக்கிறோம். இவள் மலர்விழி என்பது உண்மையாக இருந்தால், அந்த முனிவர் கொடுத்த சாபம் உண்மையாக இருந்தால் கணவனை பாதாள சிறையை தரா தரடா 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 பாதாள சிறைய போய் உள்ள ஐயா. இல்லங்க, முதல் கேட்டு தான் உடைச்சிருக்கிறோம். உள்ள கேட்டு உடைச்சிட்டு ஓடு. டமால் டமால் டமால். என் நிலைமையை பார்த்தாயா கண்ணி? இதற்காக தான் உண்மையை சொல்லாமல் மூடி மறைத்தாயா கண்ணி? மலர்மதி கண்ணி, சத்தியத்தின் சோதனை சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டு சோதனைக்கு எத்தனை பேர் போட்டு
சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டு மனிதன் வாழ்க்கை சோதனைக்கு இத்தனை பேர் போட்டு மூடி வைத்திருக்காயா கல்வி சரி முனிவர் சாபம் கொடுத்திருக்கா இதுக்கு சாப விமர்சனம் யாராவது கூறினாரா இதற்கு சாப விமர்சனம் என்ன கூறினாரா என்ன கூறினார் தெரியுமா? தானவ குலத்தில் பிறந்தவனாக இருக்க வேண்டும், தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், அப்படியா? திருமணம் ஆகாதவனாக இருக்க வேண்டும். பாமர மக்களுக்கு பணியிடக்கூடிய அந்த பரவலின் நிகழ்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமாரி பக்தனாக இருக்க வேண்டும். அந்த தாயிடத்தில் சமர் செய்து அந்த தாயுடைய சூழலாகப்பட்டது அவருடைய மார்பில் பட்டு அந்த மார்பில் இருந்து வரும் முதிரம் எங்கள் இருவர் மீதுப்பட்டால் எங்கள் இருவருக்கும் சாப விமோசனம் கிடைக்கின்றது. அப்படிப்பட்டவன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் தெரியுமா? அவர் யாரையா? இந்த உலகம் நான் காப்பாற்றுகிறேன். இப்போது அந்த கருமாரி சந்திக்கிறேன். ஐயா பதிக்கணுமா ஜெயிக்கணுமா? எத்தனை வித காலமாக எத்தனை ஆண்டு காலமாக தானவ குலத்திலே பிறந்து அந்த தேவை கருமாரியின் பக்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு பக்தனை கொள்ள அந்த 2 பிஞ்சு உள்ளங்களை காப்பாற்ற எனது உயிரை கொடுத்தாவது அந்த 2 பேரை நான் காப்பாற்றப் போகிறேன். ஐயா எனது காலம் முடித்து விட்டது. சாவ போறேன்னு தெரிஞ்சு போச்சு. நான் வந்து விட்டேன். அவ்வளவு வாணிக்கு சாப்பிட்டு 50 ரூபாய் கடை வாங்க கண்டிப்பா தரடா என்ன நம்புறா. ஐயா அம்மனின் பக்தனாக வாழ்ந்த நீங்கள் அம்மனை போற்றிக் கொண்டிருந்தால் எதிர்க்க போகிறேன் நான் நினைவு கொண்டு அந்த அம்மனா அல்ல ஓடி வழிய ஒரு தாய் என்று பாராமல் இப்படி என்னை சபிக்கலாமா? உனது தாய் அல்லவா? நீ எனது மகன். இப்படிதானே தவறு செய்தாய், அதனால் மன்னித்து. ஐயா இந்த அம்மனுக்கு ஆலயம் எழுப்புறாங்க, 6 கால பூஜை செய்யறாங்க. ஏன் அந்த அம்மாவுக்கு தான் செய்யறாங்க? அவர் உயிரோடு இருக்கக்கூடாது என்னை முத்த கொண்டு நான் தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ரூபம் கோடி முட்டை யார் மரியிலே மீனாட்சி பெருமது தாய்வர சக்தி பெருமது அங்காள பரமேஸ்வரி இந்த எல்லையிலே காமாட்சி அம்மா. ஜெய் அது மட்டும் கிடையாது, கருமாரி இதுக்கப்புறம் இந்த முகத்தை நான் எப்பயா பாப்பேன்? ஆத்தா சாப்பாடு மாத்தா அப்பவே 50 ரூபாய் கொடுத்துட்டு போறான்னு சொன்னேன்.
என்னடா மலர்விழி எங்க வந்துவிட்டேன் ஐயா. எங்கள் இரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று உங்கள் ஒரு உயிரையும் மாற்றிக் கொண்டீர்கள் ஐயா. இதுதான் ஐயா உயிரை காத்த உத்தரவு. உலகத்தில் நான் வாழ்ந்து முடிந்தவன், ஆனால் எங்கள் இருவரும் வாழக்கூடியவன். ஐயா, நீங்கள் இறந்து இரு உள்ளங்களை வாழ வைத்திருக்கிறார். அன்று மலர்விழி நான் என்ற கர்வத்தால் அவள் விளையாட்டே விளையானது, விளையாட்டே விளையானது. வினைத்தீர்த்த தேவி கருமாரி இந்த பாதாள மளிகை நான் எப்படி சீர சிறப்போட ஆண்டேனோ அதே போல் நீங்கள் இருவரும் இந்த பாதாள கோட்டை ஆளை பண்ணங்களை அம்மா தாயே கருமாரி அம்மா.